அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பதுதான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இது சாதாரண சரித்திரம் இல்லை. ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களா ஆரம்பிச்ச பயணம் ஒவ்வொரு நண்பனா நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே திரைப்படங்களா சினிமாவா நான் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு படைப்புகளும் அது ஒரு கதை சொல்ல. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு புது வேதம்னு சொல்லலாம். வேதம் புதுதுன்னு எடுத்தாரு. அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில். அப்படி வாழ்ந்துட்டு இப்பவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பிச்ச ஒரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேல அந்த வாய்ஸ் வருந்தாங்க தமிழ் மக்கள். அந்த மறக்க முடியாது யாராலும். அதுலயும் வேதம் புதியதெல்லாம் உண்மையிலேயே ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் படிக்க வேண்டிய பாட புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு அவருடைய இழப்பு எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமா இருக்கு, நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. என்னுடைய அவருடைய வருகைக்கு முன்னாடி சினிமா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். நமக்கு நாலேஜ் இருந்தா போதும், நமக்கு சினிமா மேல ஆர்வமா ஒரு பேஷன் இருந்தா போதும், ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்னைக்கு நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டரா வரவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பாக்குறாங்க, உலக சினிமாக்கள் பத்தி பேசுறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்க 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்க. அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதிலே ஆகட்டும், ஒரு முதல் மரியாதை ஆகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் நிச்சயமா ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்துதான். இன்னைக்கு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களா இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு எங்களுக்கு இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு.